ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 431. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் 415. இதில் ஏ போர்டில் 4, சி போர்டில் 5. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு 2 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 277. அதுக்கு அடுத்த வாரம் வந்து 6 டிஜிட் நம்பர் எழுதியிருப்பேன். 645 637. அதுக்கு அடுத்த வாரம் 494. இப்போ இங்கே 494. அதுக்கு அடுத்த வாரம் 252 192. அதுக்கு அடுத்த வாரம் 954. இங்கே 404. போன வாரம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் வந்து 386 415. இப்போ இங்கே வந்து ஏசி போர்ட் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6, அதுக்கடுத்து சி போர்டில் 7. இங்கே ஏ போர்டில் 1, அதுக்கடுத்து சி போர்டில் 2. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 4, சி போர்டில் 5. இப்போ இங்கே ஏ போர்டும் சி போர்டும் அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். 6 7 9 1 2ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 4 5ன்னு இருக்கும்போது இன்னைக்கான ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகணும். அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே ஏசி போர்டு 6க்கு அடுத்து 7 இருக்கும்போது இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 வந்து அடுத்த வாரம் ரிசல்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இப்போ 6 7ன்னு பாஸ் ஆகிருக்கா, அதுக்கு முன் வாரத்தில் பாஸ் ஆன சி போர்டு பாருங்கள் 4. இந்த நம்பரும் இங்கே வந்து அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் 4 4. இப்போ அடுத்து இங்கே 1 2ன்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. 5 அடுத்த வாரத்தில் இருக்கும். அது இல்லாமல் போன வாரம் இருந்த ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 4 4மே இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார நம்பர்லேயும் 4 5 இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 பாஸ் ஆகணும். அதே மாதிரி அதுக்கு முன் வார ரிசல்ட்டு சி போர்டு நம்பர் எடுத்தாலும் 4. அதனால் 4மே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 9. பாக்ஸ் வந்து 849. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 84, பிசி 49, ஏசி பார்த்தீங்கன்னா 89. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான். போன வாரம் நம்பர் ஏசி போர்டு 4 5. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே 2 செட்டு ரிசல்ட் தான். இங்கே 6 7 1 2 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா, இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பாருங்க 8. இந்த நம்பர் பாஸ் ஆகணும். ஏன்னா இங்கே 5 பாஸ் ஆகிருக்கும், இந்த இடத்துல 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 4. அதனால் 4மே எடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி கால்குலேஷன் 9, பாக்ஸ் வந்து 849. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.